வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசி பாண்ட் தொலைந்து விட்டால் என்ன செய்வது, அதை எப்படி பெறுவது என்பதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதுபோல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். நிறைய பேர் பாலிசி எடுக்கிறாங்க. சில சமயம் நம்ம பாலிசி பாண்டை தொலைத்து விடுகிறோம். எல்ஐசியின் வலைதளத்தில் இதை பற்றி கொடுத்திருக்க செய்தி என்னவென்றால், எல்ஐசி பாலிசி பாண்ட் தொலைந்தால் முதலில் உங்கள் வீட்டில் நன்றாக தேடி பாருங்கள். பாலிசி பத்திரம் உண்மையாகவே தொலைந்து போய்விட்டதா, அல்லது நீங்கள் தவறுதலாக எங்காவது வைத்து விட்டீர்களா என சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபைல்ஸ், புத்தகங்கள், அதன் பின்னர் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் டேபிள் ட்ராயர் அல்லது உங்களுடைய ஏஜென்ட்டு கேட்டு பாருங்கள். மேலும் நீங்கள் ஆஃபீஸ் மூலமாக அல்லது பேங்க் மூலமாக பாலிசி எடுத்திருந்தால் உங்கள் பாண்ட் அசைன்மெண்ட் செய்திருக்க வாய்ப்பு உள்ளது. அல்லது நீங்கள் அந்த பாலிசியில் லோன் ஏதாவது எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நெருப்பு, வெள்ளம் போன்ற காரணத்தினால அந்த பாண்டு பாதி அழிந்து போயிருந்தால் அந்த மீதி பாண்டை எல்ஐசி நிறுவனத்தில் நீங்கள் தரலாம். அல்லது நீங்கள் டூப்ளிகேட் பாண்டு தான் வாங்க வேண்டும், அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று எல்ஐசி வெப்சைட்டில் இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. இனி எப்படி டூப்ளிகேட் பாண்ட் வாங்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். டூப்ளிகேட் பாண்டு வாங்க தேவையான ஆவணங்கள்: 1. பாலிசிதாரின் வேண்டுகோள் கடிதம் ரிக்வெஸ்ட் லெட்டர். 2. பாலிசிதாரரின் பேன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பெயரோடு கூடிய ரத்து செய்த காசோலை கேன்சல் செக்லீஃப். 3. எல்ஐசி அலுவலகத்திலிருந்து இதற்கு முன் வந்த ஒரு பிரீமியம் ரிமைண்டர் கடிதம் அல்லது பணம் கட்டிய ரசீது பிரீமியம் ரிசிப்ட். 4. 200 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு இன்டர்மினிட்டி பத்திரம், அதில் நோட்ரி பப்ளிக் அட்டஸ்டோடு வாங்க வேண்டும். இதற்காக ஃபார்மை எல்ஐசி கொடுக்கும். 5. இன்னும் சில ஃபார்ம்களை எல்ஐசியிலிருந்து பெற்றுக்கொண்டு 125 அல்லது அதற்கு மேலும் எல்ஐசியில் பணம் கட்ட வேண்டியிருக்கும். 6. எல்ஐசி முகவராக இருப்பவிடம் விட்னஸ் சிக்னேச்சர் வாங்க வேண்டும். இதையெல்லாம் உங்கள் பாலிசி உள்ள எல்ஐசி கிளை அலுவலகத்தில் கொடுத்த பின்பு உங்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு டூப்ளிகேட் பாண்ட் வழங்கப்படும். ஆகவே எல்ஐசி பாண்ட் தொலைந்துவிட்டது என கவலைப்படாமல் இந்த முறைகளை பின்பற்றுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.